வெல்கம் டு லக்ஸ் பேட் ஸ்டோரி. ஒரு அழகான ஊரில் ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் எல்லா பறவைகளும் வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டில் சோனா குருவியும் பட்லுவோட மனைவி பானுவும் 2 காகங்களும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டில் நல்ல மழை பெய்தது. ஐயோ, இப்படி மழை பெய்கிறது, என்னால் பறக்கவே முடியவில்லையே. இங்கு யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது புறா காகங்களோட வீடை பார்த்துச்சு. புறா காகங்களின் வீட்டை தட்டுச்சு. பறவைகளா, யாராவது உள்ள இருக்கீங்களா? கொஞ்சம் கதவை திறங்க. என்னங்க, யாருங்க இது? இந்த மழையில இவ்வளோ சவுண்டா கதவை தட்டுறது? போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பானுவும் பட்லுவும் வீட்டு கதவை திறந்தாங்க. புறாவே, இந்த மழையில ஏன் இப்படி கதவை தட்டுறீங்க? காகங்களா, இந்த மழையில என்னால் வீட்டுக்கு போக முடியல. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் உங்கள் வீட்டில் எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க நாங்கள் என்ன சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு பட்லுவும் பானுவும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ புறா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேற குருவிங்களோட வீடு இருக்கான்னு பார்த்துச்சு. அப்போ புறாவுக்கு சோனா குருவி வீடு தென்பட்டுச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போய் புறா சோனா குருவியின் வீட்டை தட்டுச்சு. ஹலோ குருவிகளா, யாராவது உள்ளே இருக்கீங்களா? புறாவின் சத்தம் கேட்டு சோனா குருவி வெளியே வந்தது. குருவியே, மழை அதிகமாக வர்றதுனால என்னால் என்னோட வீட்டுக்கு போக முடியல. நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் உன் வீட்டில் தங்க இடம் தருவியா? புறா சகோதரரே, நீங்கள் என் வீட்டில் தாராளமாக தங்கிக் கொள்ளலாம். புறா சகோதரரே, நீங்கள் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க, சிறிது தானியம் இருக்கு, அதை நீங்க சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு குருவி கொஞ்சம் தானியத்தை புறாவுக்கு கொடுத்துச்சு. பசியில் புறாவும் தானியங்களை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடித்ததும் புறாவும் குருவியும் தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சது. புறாவும் வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு. புறா குருவிக்கு ஒரு சின்ன விதையை கொடுத்துச்சு. குருவியே, நீ எனக்கு பண்ண உதவிக்கு என்னால் முடிஞ்ச சின்ன உதவி இது. இந்த விதைய நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி நட்டு வைக்கணும். அப்படி சொல்லிட்டு புறாவும் புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. புறா சொன்னபடி குருவியும் தன் வீட்டு முன்னாடி அந்த விதையை நட்டு வச்சது. விதையை நட்டு வச்சுட்டு குருவி தன் இரையை தேடுறதுக்காக பறந்து போச்சு. குருவி நட்டு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல பெரிய தக்காளி செடி ஒன்று வந்தது. தக்காளி செடியை பார்த்த பட்லுக்காகவும் அவன் மனைவி பானுவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. பட்லு, பார்த்தாயா அந்த சோனா குருவியின் வீட்டு முன்னாடி எவ்வளோ பெரிய தக்காளி செடி? இந்த தக்காளி செடி ஒரு நாள் இரவில் எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு? பட்லு, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அந்த சோனா வர்றதுக்குள்ள நம்ம அந்த செடியை எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா? சொன்னபடி சோனா குருவின் தக்காளியை எடுத்து பட்லுவும் பானுவும் அவங்க வீட்டு முன்னாடி நட்டு வச்சாங்க. உணவு தேட போன சோனா குருவி திரும்பவும் அதோட வீட்டுக்கு வந்துச்சு. புறா சகோ சொன்னபடி நல்லபடியா தக்காளி செடி வளர்ந்துருக்கே. சோனா குருவி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பட்லுக்காகவும் அதன் மனைவி பானுவும் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. ஏய் சோனா குருவியே, எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற தக்காளி செடிக்கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை பானு, இது என்னுடைய செடி, நான் தான் இங்கு நட்டு வைத்தேன். ஏய் சோனா குருவி, இது எங்களோட செடி, எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கு, உனக்கு தெரியலையா? நீ இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போ நீ. இல்லாட்டி எங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். கோபத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியாது. இந்த இடத்த விட்டு நீ போ. இதெல்லாம் கேட்ட சோனா குருவி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அது வீட்டுக்குள்ளே போய் அழுதுகிட்டே இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. குருவியே, சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் கொடுத்த விதையை நீ வீட்டு முன்னாடி நடலையா? ஏன் நடலை? என்னாச்சு? அப்படின்னு புறா கேட்டதும் நடந்த விஷயத்தை எல்லாம் குருவி புறா கிட்ட சொல்லுச்சு. ஐயோ, என்ன இது? இந்த காகங்கள் இருவரும் இவ்வளவு கெட்டவர்களாக இருக்கிறார்கள். சரி விடு, நான் உனக்கு இன்னும் 2 விதை தரேன், அதை உன் வீட்டு முன்னாடி நட்டு வை. அப்படின்னு சொல்லிட்டு புறா குருவிக்கும் இன்னும் 2 விதை கொடுத்துச்சு. புறா குருவிக்கு 2 விதையை கொடுத்துட்டு புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு.
சோனா குருவியும் புறா சொன்னபடி தான் வீட்டு முன்னாடி அந்த 2 விதையும் நட்டு வச்சது. இந்த டைம் எங்கிட்டும் போகாமல் நட்டு வச்ச இடத்துலையே குருவியும் நின்றுட்டே இருந்தது. இப்படியே சில மணி நேரம் போச்சு. அந்த 2 இடத்துல இருந்தும் ஒரு மாம்பழ மரமோ ஆப்பிள் மரமோ வந்தது. குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பட்லுக்காகவும் பானுக்காகவும் பட்லு, அங்க பாரு, அந்த குருவி வீட்டு முன்னாடி 2 மரம் வளர்ந்துருக்கு. ஒன்று ஆப்பிள் மரமும் ஒன்று மாம்பழ மரமும். எப்படி இப்படிலாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலே என்று இப்படி பேசிக்கிட்டே காகங்களும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு நாள் நல்ல மழை வந்தது. மழை பெய்ந்துட்டு இருக்கும்போது தக்காளி செடி மேலே இடி விழுந்தது. இடி விழுந்ததுனால தக்காளி செடி கருகி போனது. இப்படி இடி விழுந்து கருகி போன செடியை பார்த்ததும் பட்லுக்காகவும் பானுக்காகவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. பட்லு, என்ன பட்லு, நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நம்ம தக்காளி செடியில இப்படி இடி விழுந்து காய்ந்து போச்சு. இப்போ நம்ம என்ன செய்வது? ஆமா பானு, நம்ம சோனா குருவியை மிரட்டி தானே இந்த தக்காளி செடியை வாங்கணும். அதனால தான் கடவுளே நம்மளுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒருவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது நடக்கும். நம்ம ஒருவங்களுக்கு தீமை செஞ்சா நமக்கும் தீமை நடக்கும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். குழந்தைங்களா, இன்னும் என்னோட கதைகளை நீங்க கேட்கணும்னா நம்மளோட சேனலை போய் பார்த்துக்கோங்க. ஒரு அழகான ஊரில் ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் 2 மரம் இருந்துச்சு. ஒன்று ஆப்பிள் மரமும் ஒன்று மாமரமும் இருந்துச்சு. மாமரம் ரொம்ப நாள் ஆகியும் காய்களை தராமல் இருந்துச்சு. மாமரத்தை பார்த்து ஆப்பிள் மரம் இப்படி சொல்லுச்சு. மாமரமே, என்னை பார்த்தியா? நான் எவ்வளோ கனிகளை பெற்றிருக்கேன்னு. அதனால தான் பறவைகள்லாம் ஏன் பழங்களை சாப்பிட ஏன் மரத்துக்கு வர்றாங்க. எந்த பறவையும் உன் மரத்துக்கு நிழலுக்கு கூட வர்றதில்ல. எல்லா பறவைகளுக்கும் என்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் அவங்களுக்கு அதிக கனிகளை தர்றேன். நீ எந்த கனிகளும் தராதனால தான் பறவைகள்லாம் உன்கிட்ட நட்பா பழக மாட்றாங்க. இப்படி ஆப்பிள் மரம் மாமரத்தை பார்த்து ரொம்ப கர்வமாக பேசிச்சு. இதை கேட்ட மாமரம் ரொம்ப வருத்தத்தில் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயம் மாமரத்துக்கிட்ட ரோசிக்குருவி வந்துச்சு. ரோசிக்குருவி மாமரத்தை பார்த்து இப்படி கேட்டுச்சு. மாமரமே, நீங்க ஏன் இப்படி அலறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? குருவியே, என்னால் உங்களுக்கு எல்லாம் பழங்களை தர முடியவில்லை. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை நினைத்து நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே மாமரமே. நீயும் ஒரு நாள் எங்களுக்கு அதிக பழத்தை தருவாய். குருவி அப்படி சொன்னதும் மாமரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. குருவியே, கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஒரு நாள் அதிக பழங்களை தருவேன். ஆனால் அந்த நாள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. மாமரமே, நீ வேகமாக பழங்களை தருவாய். நீ அதை நினைச்சு கவலை கொள்ளாதே, சரியா? இன்றிலிருந்து நான் உன் தோழி, சரியா? நான் உன்னை எப்பவும் என் நண்பனா மட்டும்தான் பார்ப்பேன். சரி ரோசி தோழியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆப்பிள் மரம் குருவியே, நீ பழங்களை சாப்பிட என்னிடத்தில் தானே வருவாய். வா, நான் அப்பொழுது உன்னை பார்த்து கொள்கிறேன். அப்படின்னு ஆப்பிள் மரம் தான் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டது. சரி மாமரமே, நான் வீட்டுக்கு செல்கிறேன். அப்புறம் வந்து உன்னை பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி அதோட வீட்டுக்கு போச்சு. மறுநாள் பழங்களை சாப்பிட ஆப்பிள் மரத்துக்கிட்ட வந்துச்சு. ஆப்பிள் மரம் குருவியை பார்த்து இப்படி சொல்லுச்சு. குருவியே, நீ என்னோட பழத்தை சாப்பிடாத. என் பழங்களை சாப்பிட உனக்கு அனுமதி இல்லை. ஏன் ஆப்பிள் மரமே நீ இப்படி சொல்ற? ஏன் எனக்கு உன் பழங்களை தரமாட்ட? நீ அந்த மாமரத்து கூட நட்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ என் பழங்களை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, உன் கூட யார் நட்பா இருக்காங்களோ அந்த குருவிகளுக்கும் நான் பழங்களை தரமாட்டேன். இப்படி சொன்னதும் குருவி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு.
இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமரமும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதெல்லாம் வானத்திலேருந்து பார்த்துட்டு இருந்த தேவதை ஆப்பிள் மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆப்பிள் மரத்தை பார்த்து இப்படி சொன்னாங்க. ஆப்பிள் மரமே, நான் உனக்கு அதிக ஆப்பிளை கொடுத்தது நீ எல்லா குருவிகளுக்கும் சாப்பிட கொடுப்பேன்னு தான். நீ இந்த பழங்களை வச்சு அதிக கர்வத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதை உணர்த்துவதற்காக நான் உன் பழங்களை எல்லாம் மீட்டுக் கொள்கிறேன். இனிமேல் நீ வெறும் மரமாகத்தான் நிற்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மரத்தில் இருந்த எல்லா ஆப்பிள்களையும் தேவதை எடுத்துக்கிட்டு மாமரத்துக்கு மாம்பழங்களை எல்லாம் கொடுத்தாங்க. ஆப்பிள் மரம் தன்னோட தவறை நினச்சி அழுக ஆரம்பிச்சது. இனிமேல் கர்வத்தோடு இருக்கக்கூடாதுன்னு அது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அழுதுச்சு. இந்த பக்கம் மாமரமும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ரோசி குருவி மாமரத்துக்கு வந்தது. ரோசி குருவியே, பார்த்தாயா, என் மரத்திலும் பழங்கள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமரமே. நீயும் அந்த ஆப்பிள் மரத்தை போல் கர்வம் கொள்ளாமல் எல்லா பறவைகளுக்கும் உணவளிக்க வேண்டும். சரி ரோசி குருவியே, நான் அந்த ஆப்பிள் மரத்தை போல் இருக்க மாட்டேன். என்னோட பழங்கள் எல்லாம் பறவைகள் நீங்கள் சாப்பிடுவதற்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்போ இருந்து பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக மாமரத்தில் வந்து பழங்களை சாப்பிட ஆரம்பித்தாங்க. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட அதிக அளவு பொருட்கள் இருந்தாலும் நம்ம அதை வச்சு கர்வம் கொள்ளக்கூடாது. அதை வச்சு நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள கேலியும் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எப்ப வேணாலும் நம்ம விட்டு போகலாம். நம்ம கிட்ட ஒருவங்க உதவின்னு கேட்டு வந்தா உதவி செய்ய வேண்டும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.